ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்றைக்கி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனலில் 100th வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னோடய ஒரு சில வீடியோஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி என்னோடய இந்த 100th வீடியோவும் நல்லா ரீச் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய பெஸ்ட் ஹாபீஸில் ஒன்றான உடன் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அழகான டால்ஸ் எல்லாம் கொடிஷியா ஷாப்பிங் ஃபேரில் வாங்கினது. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ராட்டினம் என்னோடய ஃபேவரட்டான ஒன்று. இந்த டாய் வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ட்ரெயின் லாஸ்ட் வீக் என் பையனுக்காக வாங்கினது. இதில் கயிறு கட்டி எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு புல்லலாங் டாய்ஸ் தான். பாருங்கள், அழகாக ரோல் ஆகி வரும். இதுவும் சேம் மாடல், இழுத்துட்டு போகிற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி டைமில் வாங்கினது. இது ஒரு ஷோ பீஸ், பார்க்க ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்குது. இந்த வீடியோ எண்டில் ஒரு சில ப்ரைஸஸும் சொல்கிறேன். இது ஒரு விசிறி. இது பம்பரம். இது ஒரு ஸ்டாக்கிங் டாய், ஒவ்வொன்றா அடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு டாய். டெக்கரேட்டிவ் ஐட்டம்னு சொல்லலாம். மைல்டான சவுண்ட் இருக்கும். இது ஒரு சின்ன பம்பரம். பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சொப்பு சாமானம் எல்லாமே இருக்கவே இருக்காது. இது ஒரு விசில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும். இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது ஒரு சிலரோட ஹாபியாக இருக்கும். ஒரு சிலர் கார் டாய்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பைக் டாய்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் எல்லாம் பென்சில், இரேசர்ஸ், ஷார்ப்னர்ஸ் இந்த மாதிரி டிசைனாக இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மினியேச்சர் டாய்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒருத்தர் தன்னோட நெகத்தை லைஃப் டைம் ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் காயின்ஸ் எல்லாம் 20 லிட்டர் கேனில் நிறைய கேன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்காக அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணி வைங்க. ஒரு சிலர் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது பார்த்திங்கன்னா ரியலான முட்டை மாதிரியே இருக்கும். உடனில் செஞ்சது தான். ஒரு கோழி பொம்மையும் இந்த முட்டையும் வச்சுட்டு அடை வைக்கிறேன்னு சொல்லி என் பையன் பண்ண அட்டகாசத்தில் இந்த முட்டை இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப க்யூட்டான இந்த டால். வெறும் டால் மட்டும் இல்லை, இது ஷார்ப்னர். என் பொண்ணுக்காக இந்த ஷார்ப்னர் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் கேம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு வருவாங்க குழந்தைங்க. இதன் மூலமாக சைஸஸும் கலர்ஸும் லேர்ன் பண்ணலாம். ப்ரீகேஜி கிட்ஸுக்கு இந்த டாய்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இருக்கும். இதோட கேப்பு ஷோ பீஸை வச்சாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த விசிறி. ரொம்ப அழகான மைன்யூட் ஒர்க்கோட சூப்பராக இருக்கும். இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லலாங் டாய்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோல் ஆகி வருதுன்னு. 1 to 2 இயர்ஸில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது உடன் பம்பரம். பம்பரம் விட தெரியாத குழந்தைங்களுக்காக.
இது பார்த்தீங்கன்னா சின்ன பம்பரம் பாருங்கள், அழகாக இருக்குது. என்னோட வுடன் டாய்ஸ் கலெக்ஷனோட ஓவர்வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகான டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கும் கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.